ஐயோ, என்ன மகா, என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? யார் இப்படி பண்ணது? ஐயோ, என்ன ஒரு அநியாயம்! இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏ மகா, இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சா அவனால தாங்கிக்க முடியாதே. கோவத்துல பொங்கி எழுந்துருவானே. மகா, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கே ரத்தம்லாம் கொதிக்குது மகா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன மகா அப்படி பாக்குற? உனக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு வேற யாரு காரணமா இருக்க முடியும்? சாட்சாத் இந்த வெண்ணிலாவை தவிர. என்ன பாக்குற? ஐயோ ஐயோ அம்மா, அப்படி பார்க்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மகா, உடம்பெல்லாம் அப்படி ரொம்ப வலிக்குதா? என்ன மகா, என்ன அப்படி யோசிக்கிற? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படிலாம் நைட்டு அழுது புலம்புனியா? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வீட்ல எப்படி ராணி மாதிரி இருந்த, அந்த மாதிரியே இருந்து தொலைன்னு தானே சொல்றேன். நீதான் கேட்க மாட்டேங்கிற. உன்னோட பகல் கனவெல்லாம் பலிக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்ட. வெண்ணிலாவுக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும். அதான் நேரடியாவே களத்துல இறங்கிட்டேன்.